பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே நம்முடைய நாசரேத் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களின் சார்பாக நாசரேத்தில் இப்பொழுது நாம் அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாம் கட்டி நடத்தி வருவது நீங்கள் அறிவீர்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே வயதான காலத்தில் ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுகிறவர்களுக்கு இது ஒரு சரியான செலெக்ஷனாக இருக்கும், தேர்வாக இருக்கும். தினந்தோறும் ஊழியக்காரர்கள் வந்து அங்கே இருப்பவர்களை ஜெபத்திலே வழிநடத்துகின்றார்கள். அவர்களுக்கு நாம் நல்ல ஆவிக்குரிய போஜனத்தையும் அளிக்கிறோம். அதே வேளை 3 வேளையும் அவர்களுக்கு மிக சிறப்பான உணவையும் நாம் அளித்து வருகிறோம். எனவே இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஏராளமான இடங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உள்ளேயும் நமக்கு இருக்கிற இடத்துல ஒரு 200 ஏழை முதியவர்கள், பணம் கொடுக்க முடியாதவர்களுக்காக ஒரு பெரிய ஆலை கட்டுவதற்காக நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம் வருகிற ஜூலை மாதத்திலிருந்து. எனவே அந்த நல்ல கட்டட பணிகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். பக்கத்தில் அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் நான் கேட்டு இருக்கிறோம், அதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை சென்னை பல்லாவரம் பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் காலை 10 மணிக்கு நடைபெறும். சார் மங்களராஜ் அவர்கள் உங்களுக்காக நல்ல விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். கூட்டம் முடிஞ்சோடனே உங்களுக்காக பரிமாறப்படும். அதே போல் கூட்டத்தின் இறுதியில் நானும் தனித்தனியாக அங்கே எத்தனை பேர் வந்தாலும் உங்களுடைய விடுதலைக்காக ஜெபிப்பேன் என்பதையும், இயேசு உங்களுக்கு விடுதலை செய்வார் என்பதையும் நான் அறிவிக்க ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் செய்திக்குள்ளே கடந்து போகலாம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதை தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. இயேசப்ப காலத்துக்கு அப்புறம் ஊழியம் பயங்கரமாக வளர்ந்து பெருகுது. நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது. அப்போஸ்தலர்கள் பயங்கரமான ஊழியத்தை செய்கிறாங்க, எல்லாரும் நடுங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் அங்கே அந்த ஊழியங்களின் மூலமாக மகிமைப்பட்டார். ஜனங்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமாக அப்போஸ்தலர்கிட்ட சேர்ந்தாங்க. ஊழியங்கள் வளர்ந்து பெருகிற்று என்று நாம் காண்கின்றோம். எங்கே அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கிறதோ, எங்கே தேவனுடைய அபிஷேகம் அதிகமாய் செயல்படுகிறதோ, அங்கே ஊழியத்தில் அபரிதமான வளர்ச்சி உண்டாகும். முதலாவது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஊழியம் வளரவே மாட்டேங்கினா என்ன காரணம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றும் நம்முடைய ஊழியங்களின் மூலமாக அவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார், விடுதலை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார் என்று மக்களுக்கு தெரிய வரும் என்றால் அவர்கள் திரளானபடிக்கு அவர்கள் தேடி வருவார்கள். எங்கே பிரேதம் இருக்கிறதோ அங்கே கழுகுகள் கூடும் என்று ஆண்டவர் சொன்னார். அதாவது அந்த கழுகுகள் அதை சாப்பிட்டு திருப்தியாக வேண்டும் என்பதற்காக. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பொழுது திரளான ஜனங்கள் தேடி வந்தார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அடையாளங்களை அற்புதங்களை அவர் செய்து கொண்டே இருந்தார். இங்கே அப்போஸ்தலருடைய காலத்திலும் ஒரு திரளான கூட்டம் அவர்களுக்கு பின் சென்றது. மறைந்த ஊழியக்காரர் டிஜி தினகரன் எங்கே போனாலும் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் கூடினார்கள். ஏனென்றால் அவருடைய ஊழியத்துக்கு சென்றால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று ஜனங்கள்லாம் நம்பினார். அதே போலவே நானும் ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஊழியக்காரன் இடத்துல ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன்.
ஒரு 5-6 வருடம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன், கூட தான் இருக்கும். அப்போ அந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுறாரு, நிறைய பேர் டிவியில் பார்த்துட்டு எக்கச்சக்கமானவங்க வந்திருந்தாங்க. வரிசையில் நின்று அவர்கிட்ட ஜோம் பண்ணிட்டு கீழே இறங்கினாங்க. அவர் உட்காந்து வர்றவங்கள தொட்டு ஆசீர்வதிச்சு அனுப்புகிறார். பாவம் ரொம்ப டயர்டாக இருந்தார், அவ்வளோதான் செய்ய முடியும். நாங்கள் இறங்குற இடத்துல நானும் என் கூட ஒரு 5-6 பேர் வந்திருந்தாங்களா உட்காந்துருந்தோம். நாங்கள் நடப்பதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அவங்க ஜனங்கள் எல்லாரும் ஆர்வமாக வராங்க, அவரை பார்த்துடணும், அவர்கிட்ட போய் தலையை கொடுத்துடணும், அவர் ஜோம் பண்ணணும், நமக்கு சுகம் கிடச்சிரும், நமக்கு விடுதலை கிடச்சிரும், நமக்கு நல்ல காலம் பிறந்தணும், எல்லாம் ஆர்வமாக தலையை கொடுக்குறாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் ஒவ்வொருத்தரை ஆசீர்வதிச்சு ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறார். அப்படி இறங்கி அப்படியே போகிறாங்க. நான் கீழே உட்காந்துருக்கிறேன். இறங்கி போகிற இடத்துல நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்குறோம். அப்போ ஒருத்தர் அங்கே வந்தவர் என்னை பார்த்துட்டார். பிரதர், நான் உங்களை நல்லா தெரியும், டிவிலாம் பார்த்துருக்குறேன், நீங்கள் எனக்காக ஒரு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். உடனே நான் ஜோம்னா அவர் டமாலில் கீழே விழுந்துட்டார். அங்கேருந்து மக்கள் அதை பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன யாருன்னு தெரியல. ஆனால் அதுக்கு பிறகு அங்கே மேலேருந்து இறங்கி வந்தவங்களாம், பிரதர் எனக்கு ஜோம் பண்ணுங்க, எனக்கு ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரே கூட்டமாகிடுச்சு. நான் ஒரு 5-6 பேருக்கு ஜோம் பண்ணேன். அதுக்கப்புறம் டக்குன்னு நான் சொன்னேன், இங்கே இருக்கிறது ஆபத்து, நம்ம போய் அங்கே தள்ளி போய் உட்காந்துருவோம். ஏன்னா அங்கே அவர் பெரிய ஊழியக்காரர் ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே நம்ம ஜோம் பண்ணும்போது கையை நீட்டினோன்னு ஜனங்கள் கீழே விழுறாங்க, அடையாளம் அற்புதம் நடக்குது. அது குழப்பத்தை ஏற்படுத்திடும். நம்ம அதுக்காக வரல, நம்ம அங்கே தள்ளி போய் உட்காந்துருவோம்னு சொல்லி தள்ளி போய் அமைதியாக உட்காந்துருந்தோம். பிரியத்துக்குரியவர்களே, அன்றைக்கு தான் நான் பார்த்தேன், எத்தனை ஆயிரம் ஜனங்கள் அங்கே ஆர்வத்தோடு வராங்க, தாகத்தோடு வராங்க, தலையை கொடுக்குறாங்க. எப்படியாவது கேன்சர் போயிடும், எப்படியாவது சாபம் போயிடும், எப்படியாவது ஆபத்து போயிருங்கிற நம்பிக்கையில், பெருநம்பிக்கையில் அங்கே வராங்கிறத கண்ணால் பார்த்தேன். ஊழியங்களை செய்வது பெரிய காரியம் அல்ல, பெரிய கட்டடங்களை கட்டுவது பெரிய காரியம் அல்ல, 1000 லட்சம் ஜனங்களை கூட்டுவது பெரிய காரியம் அல்ல. அங்கே வருபவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அடையாளம் அற்புதம் நடக்கணும், பிணிகள் நீங்கணும், பிரச்சனைகள் நீங்கணும், துக்கத்தோடு பாடுகளோடு வர்ற ஜனங்கள் கூட்டத்தின் முடிவில் சந்தோஷமாக போகணும். அதுக்கு தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார், அதுக்கு தான் ஊழியக்காரர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார்னு அன்றைக்கி நான் கண்டுபிடித்தேன். அப்படி நடந்தபடினால பெரிய கூட்டம் வந்தது. 2ஆவதாக பார்க்குறோம், அவங்கெல்லாம் அப்போஸ்தலர்கள் கூட இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டதுனால பெரிய ஆசிரமம் மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் தங்கள் சொத்துக்களை விற்றுவிட்டு, தங்களுடைய காணியாட்சிகளை விற்றுவிட்டு அந்த பணத்தை எடுத்து கொண்டு வந்து அப்போஸ்தலர் காலடியில் கொண்டு வந்து போட்டாங்களா. 1000 இருக்கிறது, லட்சங்கள் இருக்கிறது, கோடிகள் இருக்கிறது, வச்சுங்கய்யா. உடனே அப்போஸ்தலர் எடுத்து எல்லாருக்கும் கரெக்டாக பிரித்து கொடுக்குறாங்க. எல்லாரும் சமமாக வாழ்கிறாங்க, ஏற்ற தாழ்வுகள் அழிக்கப்பட்டன. சோசியலிசம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கம்யூனிசம் படிச்சிருப்பீங்க, அது இங்கே தான் ஆரம்பிக்குது. முதல்ல இங்கே ஆரம்பிக்கலை, இங்கே வந்து எல்லாரும் சமம்னு அங்கே எல்லோரும் நடத்துகிறாங்க. நல்ல காரியம், எல்லோரும் காசை விற்று கொண்டு வந்து போட்டுறாங்க, இவங்க எல்லாரையும் சங்கம் வைக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாம் நல்லபடியாக போகுது. இந்த காரியம் ஏசப்பாவுடைய ஊழியத்தில் நடைபெறவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு புதிய டைமென்ஷனில் ஊழியம் போகுது. ஏசப்பா இருக்கும்போது மக்கள் எல்லா சொத்துக்களையும் விற்று வந்து ஒரு பாதத்தில் போட்டாங்களா? எல்லோரும் நீங்கள் எனக்கு இந்த காசெல்லாம் வாங்கிட்டு எங்களை எப்படினாலும் நடத்துங்கன்னு சொல்லி சொன்னாங்களா? கூடவே இருக்கிறோன்னு சொல்லி சொன்னாங்களா? இல்லை, அதெல்லாம் அவர் வேறு மாதிரி ஊழியம் செஞ்சார். அவர் பிள்ளைகள் அப்போஸ்தலர்கள் இப்பொழுது தலை எடுத்திருக்காங்க. அவங்க ஊழியத்தை வேறு பாதையில் கொண்டு போகிறாங்க. எல்லோரும் காசை கொண்டு வந்து குவிக்கிறாங்க, யாரெல்லாமோ வந்து காசை கொண்டு போடுறாங்க. இவங்க எல்லாரும் ஈக்குவலாக பிரித்து வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து ஏற்றத்தாழ் இல்லாமல் நடத்துகிறாங்க. இது வந்து ஊழியத்தில் ஒரு பகுதியாக, வளர்ச்சியாக, மாபெரும் வளர்ச்சியாக ஒரு இன்னொரு திசையிலே போவதாக இருந்தது. இது எப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது, இது எப்படி நம்ம கேட்க முடியாது. அது ஊழியத்தில் ஒரு பகுதி, அவ்வளோதான். ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி, ஊழியன்னா இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு யாருமே டிஃபைன் பண்ண முடியாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஊழியன்னா இப்படி தான் நடக்கணும். நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. ஊழியத்தில் அப்படி கை நீட்டினோடனே பேய்கள் பிசாசுக்கெல்லாம் விழுந்து ஓடி நிறைய ஜனங்களுக்கு சுகம் கிடைக்கும். டிவியில் போட்டவுடனே மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அப்போது அதில் ஒருத்தர் வந்து இன்னொரு ஊழியக்காரருடைய மிக தீவிர விசுவாசி, அவர் ஃபோன் பண்ணி, என்ன இது நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, கையை நீட்டினோடனே அதிசயம் நடக்கா, அற்புதம் நடக்கா, எத்தனை பேர் நீங்கள் ஏமாத்துறதுக்கு வந்திருக்கீங்க? நான் சொன்னேன், யாரையும் ஏமாற்றி பிழைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லையா. ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, கையை நீட்டினோடனே ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்குது பிசாசோடு, இதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் பாரு, ஒரு 300 பேரோட வாரம் பாரு, ஊழியத்தை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஐயா, ஊழியம் என்னுடையதல்ல, அது கர்த்தருடையது ஐயா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு ஊழியன்னா இப்படி தான் இருக்கணும், அவங்களுக்கு ஆட்சேபிக்கணும், இவங்களுக்கு ஆட்சேபிக்கணும், வாங்க அப்படின்னு தான் அவங்க செட்டாக வச்சுருக்குறாங்க. இதே மாதிரி அடையாளங்கள் அற்புதம் நினைஞ்ச இது என்ன புதுசாக இருக்குது, இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியும் புதுசாக அப்படி போனோம்னா அது வித்தியாசமாக ஒரு கொஸ்டினை எழுப்பி அவன் பெரிய பாவி, அவன் பெரிய கள்ளத்திற்கு கள்ள ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டி விட்டுறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, இயேசு செய்யாத ஒரு காரியத்தை இங்கே
அப்போஸ்தலர் செய்கிறாங்க. எல்லாரும் ஈக்குவலாக வச்சுருக்காங்க. மேற்றத்தாழ்வுகள் இல்லாமல் போயிடுது. ஏழை பணக்காரங்க கிடையாது. எல்லாரும் சொத்துக்களை விற்று கொடுத்தோன்னே அந்த சொத்துக்களை வச்சு இவன் கரெக்டாக நியாயமாக எல்லாருக்கும் திருப்பி கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். புதிய ஒரு டைமென்ஷனில் போகுது. சென்னைக்கு நான் சென்ற மாதம் ஊழியத்துக்கு போயிட்டு மாலை நேரத்திலே அந்த ஓஎம்ஆர் ரோட்டில் பக்கத்துக்காக ஒருத்தருக்கு ஜோம்ன்றதுக்காக நான் போனேன். அப்போது என்னுடைய ஆவிக்குரிய மகன் என்னை அழைச்சிட்டு போயிட்டு இருந்தார். அப்போ அவர் காமிச்சார், பாருங்கள் புதுசாக ஒரு ப்ரேயர் டவர் கட்டுறாங்க, அதில் எவ்வளோ பெரிய சில்வ வச்சுருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. சென்னையிலே எவ்வளோ பெரிய அதே ரோட்டில் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது, இன்னும் பெரிய பெரிய சாஃப்ட்வேர் எம்என்சி பில்டிங்ஸ்லாம் இருக்குது, பெருசு பெருசாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரர் கர்த்தருடைய பிள்ளை ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுறாரு, ஒரு பெரிய சிலுவை வைக்கிறாரு. நான் பாராட்டுன்னு நினச்சேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இப்படி ஆண்டர் கட்ட சொன்னாரா, இது என்ன ப்ரேயர் டவர், இது என்ன இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுறாங்கன்னு சொல்லி குறை சொல்லுகிறவர்களும் உண்டு, குற்றம் கண்டுபிடிப்பவர்களும் உண்டு. இல்லை இல்லை, கெட்டட்டும், ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ பிஸ்னஸ்க்காக எவ்வளோ பெரிய பில்டிங் அதே ரோட்டில் இருக்கும்போது கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஒரு பில்டிங் எழும்புனா சந்தோஷம் தானே. நான் ஆசீர்வதித்து விட்டு வந்தேன், ஆண்டவரை நல்லபடியாக அது எழும்பட்டும் என்று சொல்லி. இப்படி தான் ஊழியம் செய்ய நினைக்காதீங்க. ஊழியம் வேற எந்த டைமென்ஷன்லையும் போகும், அப்படியும் போகும் இப்படியும் போகும். ஏசப்பா செய்யாத இவங்க செஞ்சாங்க. ஜனங்கள் எல்லாரும் ஒரு காலடியிலே கடந்தாங்க, எல்லாரும் மொத்தமாக தங்கி இருந்தாங்க, எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டது, நல்லா போச்சு. ஸோ ஊழியம் எப்படினாலும் டைமென்ஷனாக காலங்கள் சில சில எப்படினாலும் மாறும். இப்படி தான் ஊழியம், ஆன்லைன் ப்ரேயர் தான் ஊழியம், இல்லை கன்வென்ஷன் கூட்டம் தான் கூட்டம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு காலத்தில் நாசிரியத்தில் கன்வென்ஷன் கூட்டங்கள்லாம் அலைமோதும். நைட்டு 3 மணி 4 மணிக்கெலாம் கூட்டம் நடக்கும். அப்பவும் ஜனங்கள் அசையாமல் இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய கன்வென்ஷன் நடந்துச்சு, நிறைய டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, சூப்பர்பாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, லட்சங்களை கொட்டினாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க, ரொம்ப குறையாக தான் வந்திருந்தாங்க, ஃபியூ ஹண்ட்ரட்ஸ். ஜனங்கள் இப்போ கன்வென்ஷன் கூட்டம்னா வர்றதே இல்லை. என்னென்ன மைண்ட் செட் வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஆஃப்டர் கோவிட் அவுட் பிரேக், கொரோனா காலத்துக்கு அப்புறம் மக்கள் கன்வென்ஷன் கூட்டங்கள்லாம் மொத்தமாக கூடுறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. மைண்ட் செட்லாம் மாறிடுச்சு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஊழியத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். புதிய புதிய விதத்தில் ஜனங்கள் இன்றைக்கி யூடியூப் வாயிலாக, ஃபேஸ்புக் வாயிலாக எவ்வளவோ டிஃப்ரெண்ட்டாலாம் மக்கள் ஊழியத்தில் வராங்க. ஏற்றுக்கொள்ள நாம் பழகுவோம். காலத்துக்கு ஏற்றபடி நாம் ஊழியத்தை நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம், அப்போ தான் நிற்க முடியும். அப்படி நிறைய பேர் அந்த பணத்து அப்போஸ்தலர்கள் மிக கம்பீரமாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது பாருங்கள். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்ரானும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் போய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அனனியா சப்ராங்கிறது ஒரு கப்பல், அவங்க ஒரு கணவன் மனைவி. அவங்களும் நம்ம எல்லாரும் விற்று இடத்த அப்போஸ்தலர் பாத்தில் போட்டு அவங்க கொடுக்குறத சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்க கொடுக்குற இடத்துல அவங்க வசிக்கிறாங்க. நம்மளும் அப்படி செய்வோம்னு அவங்க ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாங்க. யாரும் அவங்கள கம்பல் பண்ணலை, யாரும் அவங்கள போட்டு நெருக்கலை, அவங்களாவே ஒரு முடிவுக்கு நம்ம போய் தங்குவோம்னு நினைக்கிறாங்க. அவங்க விற்கிறாங்க, அதில் ஒரு பகுதியை அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. சரி, இதை நம்ம ஃப்யூச்சருக்கு வச்சுக்கலாம், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு வச்சுக்கலாம். அந்த டாக்டரினுக்குள்ளே அவங்க போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு மனசு நம்ம வச்சுக்கணும், கொஞ்சம் நம்ம வச்சுக்கிட்டா என்ன, மிச்சத்தை கொடுத்தானேன்னு சொல்லிட்டு மிச்சத்தை போய் கொடுக்குறாங்க. அது தவறே அல்ல, அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டது தவறல்ல. ஆனால் அங்கே இருக்கிற டாக்டரின் படி எல்லாம் ஃபுல்லாக கொடுக்கணும்னு அவங்க மாதிரி ஒரு ரூல் வச்சுருக்காங்க. அப்போ அதை கொடுத்துருக்கலாம். எனிஹாவ் மணி இஸ் தேர் மணி, அவங்க பணம் தான் அது. அதில் அவங்க ஒரு பகுதி எடுத்து வச்சுக்கிட்டது தவறல்ல என்று நான் நினைக்கின்றேன். அதை அவங்க மிச்சத்தை போய் கொடுக்குறாங்க. அப்போ பேதுரு அதை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாரு. ஆவியானவருக்குள்ளே இருந்ததுனால, நீ என்ன இப்படி வஞ்சித்துட்டா, நீ ஏமாற்றிட்ட, ஒரு பகுதி பணத்தை நீ வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், இல்லைனா உனக்குன்னு வச்சுக்கிட்டே, உன் மனைவிக்குன்னு வச்சுக்கிட்டே, மிச்ச பணத்தை மாத்திரம் நீ கொடுக்குறிய, நீ போய் சொல்கிறிய அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போடுறார். இந்த சம்பவத்தை நான் வாசித்த பொழுது அதிகமாக அசைக்கப்பட்டேன். அதனால தான் நான் உங்கள்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன். ஐயா, இவங்க அனனியா சப்ரா தங்களுடைய வீட்டை விற்று ஏதோ ஒரு அவங்க பணத்தை கொடுக்குறாங்க. அங்கே எல்லாருமே ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இவங்களும் கொடுக்கும் பொழுது ஒரு பகுதி அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க, மிச்ச பகுதியை கொடுக்குறாங்க. பாதியை எடுத்து வச்சுக்கிட்டாங்களா, கால்வாசி எடுத்து வச்சுக்கிட்டாங்களா, முக்கால் பகுதி எடுத்து வச்சுக்கிட்டாங்களா?
என்பது நமக்கு தெரியாது, அதில் அது குறிப்பிடப்படவில்லை. ஏதோ ஒரு பகுதியை அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எடுத்து வச்சுட்டு பேதுருட்ட கொடுத்தோன்னே பேதுரு, என்னப்பா நீ கொடுத்துட்டே சந்தோஷம் போன்னு சொல்லி சொல்லாமல், நீ ஏமாத்திட்ட, நீ வஞ்சித்துட்ட, உனக்கு இப்படிப்பட்ட சாத்தான் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை தந்துடான்னு சொல்லி கடிந்து கொள்ளுகிறார். ஆவியானவர் அபரீதமாய் அபிஷேகத்தை பேதுருக்கு வழங்கி வழங்கி இருந்தபடியினாலே அந்த மனிதன் போய் சொல்கிறாரு, அவர் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காருங்கிறத பேதுருக்கு தெரிய வருது. அதை பாராட்டணும். அப்போ அவர் என்ன செஞ்சுருக்கணுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். இந்த பாருப்பா, ஏன் இதில் இப்படி போட்டு நீ ஒழிச்சு வைக்கிற, நீ இஷ்டப்பட்ட தாயில்னா இதை கூட நீ வச்சுக்கலாம், இதில் ஒழிச்சு வச்சு என்னப்பா கிடைக்க போகுது, நம்ம போகும்போது பணம் நம்ம கூட வரும்னு சொல்லி அவருக்கு நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கணும். இல்லைன்னா அவரை கொஞ்சம் கண்டிச்சிருக்கலாம், நீ என்ன இப்படி இருக்குன்னு சொல்லி சத்தம் போட்டிருக்கலாம். ஆனால் அவர் அப்படிலாம் சொல்லாமல் ரொம்ப பெரிய பாவம் செஞ்சது போல் அவரை காண்பித்து என்னன்னு இப்படி பண்ணான்னு சொல்லி அவரை சபிக்கிற அளவுக்கு போகுது. கோவப்பட்ட உடனே அந்த மனிதன் அதில் செத்து போயிடறான், செத்து கீழே விழுந்துறான், கதையை முடிந்து போயிடுது. ஐயா, இந்த சம்பவத்தை கட்டணம் எல்லாம் நடுங்குறாங்க, ஒரு பெரிய பயம்லாம் உண்டாச்சுலாம் பார்க்குறோம். என்னை பொறுத்தவரையில் இது முழுவதும் தவறான ஒரு காரியம். ஆண்டவர் பேதுருக்கு கொடுத்த வல்லமை அவர் தவறாக பயன்படுத்தினார் என்பதுதான் என்னுடைய காரியம், என்னுடைய கருத்து. நான் இந்த பைபிளை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு வரல. இந்த சம்பவத்தில் தேவனுடைய சித்தங்கள் தடுமாறுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீ காணிக்கை தரவில்லை, நீ வஞ்சித்து எடுத்துக்கொண்டா என்று யாரையும் சபிக்கவில்லை, யாரையும் சாகும்படியாய் அவர் சபிக்கலை, அதெல்லாம் செய்யவே இல்லை. இவர் செய்து தவறாக இருந்தால் ஒரு ஆவிக்கு தகப்பனாக பேதுருவதை கடிந்து கொண்டிருக்கலாம், இப்படி பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி அன்பாய் சொல்லியிருக்கலாமே. இதுக்காக அந்த மனிதனை மேலே கோவப்பட்டு திட்டி அவர் தன் ஜீவனை, அந்த மனிதன் ஜீவனே போயிடுச்சு. இப்படி செய்ய வேண்டுமா என்பதுதான் கேள்வி. பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் நமக்கு அபரீதமான வல்லமை தந்திருக்கிற பொழுது, நம்ம பரிசுத்தவான்களாக இருக்கும் பொழுது பலகீனமானவர்கள் இருப்பாங்க என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அவங்க சில சில காரியங்களை குறைவிட தான் செய்வாங்க, அதை பொறுத்து கொள்ள வேண்டும். என்ன இவங்க என்ன மாதிரி பரிசுத்தவானா, இல்லை என்ன மாதிரி இவங்க ஜெபிக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, நான் எவ்வளோ பெரிய பரிசுத்தவானா இருக்கிறேன்னு நினைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு ஊழியக்காரர், வாலிப ஊழியக்காரன், ஒரு பின்னால் 20-30 நல்ல வாலிப பசங்கள்லாம் நின்னாங்க. அவர் நல்ல வல்லமையான ஒரு ஊழியக்காரன், அவர் பின்னால் நிறைய வாலிபர்கள் இருந்தாங்க. இவங்க மொத்தமாக ஊழியத்துக்கு போகும்போது அந்த வாலிபர்கள் சில சேட்டைகளை பண்ணுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஏன்னா வாலிபர்கள் இல்லையா, இவர் மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டாங்க. இவர் கோல்டு ஸ்டாண்டர்டை வச்சுருந்தார். அதனால் அவருக்கு ஒரே வருத்தம், அவங்க மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருந்தார். அவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, எனக்கு பிடிக்கல அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தார். நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், நம்மளை மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டாங்க, குறையுள்ளவங்களை ஏற்றுக்கொள்ளணும், உன்ன மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி பைபிளில் பால் எழுதுறாரு. அவங்கள கண்டிக்க வேண்டாம்னு இல்லை, அவங்கள பண்ணுறத பொறுத்துக்கிடணும். நாள் செல்ல அவங்க அந்த ஊழியத்துக்கு வர அவங்க ஆண்டவரை தன்னால் ஏற்றுக்குவாங்க, அவங்க தன்னால் அவங்க பரிசுத்தவான்களாக மாறுவாங்க, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு ஆலோசனை சொன்னேன். நம்ம நம்மளை மாதிரியே நம்ம விசுவாசிகள்லாம் இருக்கணும்னு இன்னைக்கு ஊழியக்காரங்க ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க, தவறில்லை. ஆனால் அது எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்கும், எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு அவசியம் இல்லையே. அக்செப்ட் த பீப்புள் ஆஸ் தே ஆர். நம்மகிட்ட வர்றவங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படி ஏற்றுக்கணும். அவங்க என்ன மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்கள மாதிரி இல்லையே இவங்கள மாதிரி இல்லையே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது ஊழியமே அல்ல. அவங்களுக்கு ஒரு பகுதி தான் கொடுக்கணும்னு சொல்லி தோணி இருக்குது, வச்சுருக்காங்க, அதை ஏற்றுக்க வேண்டியதானே. இதில் என்ன கோவப்பட வேண்டியிருக்குது, சபிக்க வேண்டியிருக்குது, அவரை உயிர் ஏன் போகணும்? அந்த அளவுக்கு ஒரு என்ன பாவம் பண்ணிட்டாரு. பேதுரு இப்படி செய்திருக்க கூடாது, மிகப்பெரிய ஊழியக்காரராகி பேதுரு அப்படி செய்திருக்க கூடாது என்பது என்னை உள்ளத்தில் எனக்கு தோன்றியது. அவர் அங்கே அப்படி டமால் செத்து உள்றாரு, மக்களை நடுங்கிடுறாங்க. ஐயா, இதுக்காக ஆண்டவரமை அழைத்தார், ஆத்துமாக்களை அழிப்பதற்காக ஆண்டவரமை அழைத்தார், இல்லை ஊழியம் செய்வதற்காக, புதிய புதிய ஜனங்களை சபையில் சேர்ப்பதற்காக. இயேசுவை அறியாத ஜனங்கள் எத்தனையோ 1000 கோடி பேர் உண்டு, வியாதி படுக்கையில் இருப்பவர்கள் எத்தனையோ கோடி பேர் உண்டு, போதை பழக்கத்தில் இருப்பவர்கள் உண்டு. எப்படியாவது அவருடைய ஆத்துமாக்களை நாம் ரட்சிக்க வேண்டும், அவர்களை காணியாட்சிக்குள்ளே இழுக்க வேண்டும், அவர்களை பரிசுத்தவான்களாக்க வேண்டும். அதுக்காக ஆண்டவரமை அழைச்சிருக்காரு தவிர்த்து நீ இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ண சாவு சொல்லி சொல்றதுக்காக ஆண்டவரமே அழைக்கவில்லை. நோ, ஐ காண்ட் அக்செப்ட் இட். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவ சித்தங்களுக்கு தடுமாறுவதை காண்கிறோம். கொஞ்சம் பொறுத்தவடைய மனைவி தெரியாமல் வராங்க, அவங்ககிட்ட இதே மாதிரி போட்டு நீ வித்தியா, ஆமாம் எவ்வளோ கொடுத்தேன், எல்லாம் முழுசாக கொடுத்தேன், ஆமாம். அந்த அம்மாட்ட கேள்வி கேட்டு போய் சொல்ல வைக்கார். எதுக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்கணும்?
உங்களுக்கு தெரியும்ல, இவ்வளவுதான் விற்றது, இல்லை ஏமாத்திட்டாரு ஹஸ்பண்டு, நீங்களும் ஏமாத்திருக்கீங்க, மனைவி ஏமாத்திருக்கான்னு தெரியல, கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்டு அந்த அம்மாவை போய் சொல்ல வச்சு அவங்களையும் சபிக்கிறாங்க, அந்த அம்மாவும் செத்து போகிறாங்க, ஒரு குடும்பமே அழிஞ்சு போகுதுங்க. நிறைய பேர் உண்மையே அறிஞ்சிக்கிட்டு வேணுக்குனே கேள்வி கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி வேணுக்குனே தெரியாத மாதிரி கேள்வி கேட்பாங்க. தே ஆர் மோஸ்ட் டேஞ்சரஸ் பீப்புள். அவங்களாம் ரொம்ப ஆபத்தானவர்கள், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஐயா, உங்களுக்கு தெரியும், உண்மை தெரியும்ல, ஏன் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க? உங்களுக்கு இவங்க ஏமாற்றிட்டாங்க, இவ்வளோ பணத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல, அதை ஏன் அந்த அம்மாக்கிட்ட வாயிலேருந்து போட்டு எடுக்கிறீங்க? போட்டு எடுத்து அந்த பொய் சொல்ல வச்சு உடனே அவங்க புருஷன் அடக்கம் பண்ணவங்க இருக்காங்க, அவங்க கால்கள் வரணுன்னு இந்த அம்மாவும் செத்து விழுறாங்க, ஒரு கணவன் மனைவி 2 பேருமே செத்து. இது அவசியமா? இப்படி ஒரு கணவன் மனைவியை கொள்ள வேண்டுமா? இல்லவே இல்லை. பலகீனமான ஆடுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த ஆடுகளை கூட நாம் தோளில் தூக்கி சுமக்க வேண்டும். இந்த ஆடுகள் மேய்ப்பன் இருக்கான் பார்த்தீங்களா, பலகீனமான ஆடுகளை தோளில் போட்டு தூக்கி சுமப்பான். வேகமாக போகிற ஆடுகள், சில ஆடுகள் தப்பி போயிடும், காலை ஒடிச்சு அதையும் தோளில் தூக்கி போட்டிருப்பான்னு யாரும் சொன்னாங்க. ஆக மேய்ப்பன் பின்னாலே போகிற ஆடுகள் இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கிற ஆடுகள் இருக்கும், பலகீனத்தால் ஓட முடியாத ஆடுகள் இருக்கும், தேவையில்லாத பக்கமாக ஓடுற ஆடுகள் இருக்கும். எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகிறதா மேய்ப்பனுடைய வேலை. எல்லாரையும் அரவணைத்து கொள்ள வேண்டும். யாரையும் செய்வதற்காக கர்த்தர் அழைக்கவில்லை, சபிப்பதற்காக ஆண்டவர் அழைக்கவில்லை. ஆண்டவர் அவர் பிசாசுகளைத்தான் சபித்தாரே ஒழிய அழித்தார், கடிந்து கொண்டாரை தவிர்த்து பரிசேர் சைசேர கடிஞ்சுக்கிட்டார். ஆனால் சாவ வேண்டும் என்று யாரையுமே அவர் சொல்லவில்லை, எல்லாருக்கும் மனம் இறங்கினார். ஆனால் இங்கே பார்க்கிற ஒரு கணவன் மனைவி இருவருமே வீழ்த்தப்பட்டார்கள் என்று காண்கிறோம். அதுக்கு பிறகு அந்த அப்போஸ்தலருடைய செட்டப் இன்னைக்கு வரைக்கும் இருக்கா? அதுதான் என்னுடைய கொஸ்டின். அது நியாயமானது அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அப்போஸ்தலர்கள் சர்ச்சில் போய் நம்ம வீடை விற்று கொடுத்துட்டு நம்ம சர்ச்சில் கொடுக்குற இடத்துல தான் நம்ம இருப்போம். அது செட்டப் இருக்காங்க? இல்லை, நிற்கலை. இதை இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், சாத்தான் இதை பார்த்து இந்த பேதுரு மற்ற அப்போஸ்தலர்கள் ஆரம்பித்த அந்த நல்ல விஷன், அந்த தரிசனத்தை அப்படி கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளுக்கு கொண்டு போயிட்டு, நாசி நேஷனல் சோசியலிஸ்ட் பார்ட்டி ஹிட்லர்கிட்ட கொண்டு போய், நிறைய கொடூரர்கள்ட்ட கொண்டு போய், மாவோயிஸ்ட்டை கொண்டு போய், சைனாக்கெலாம் கொண்டு போய், இப்போது அவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி இதே மாதிரி எல்லாருக்கும் ஈக்குவலாக எல்லாத்தையும் பிரித்து வைக்கிறாங்க. அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி எங்கே இந்த டாக்டருக்கு கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல தான், அப்போஸ்தலர் 4:5 தான் அவங்க கற்றுக்கிறாங்க. எவ்வளோ ஒரு பெரிய தரிசனம் இன்னைக்கு பிசாசின் கைகளுக்கு சென்று அது வேற மாதிரி எப்படிலாமோ போய் இன்னைக்கு அது எப்படிலாமோ அது பரவி இருக்கிறது. நிச்சயமாக அந்த கொள்கையில் இருக்கிறவங்க கர்த்தரை அறியலை. அவர்கள் இயேசுக்காக நீங்கள் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லலை. ஏசப்பா ஊழியத்தை என்கரேஜ் பண்ணல, இங்கே நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, கடவுளை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க கையில் இந்த சோசியல் சித்தாந்தம் போய்விட்டது. காரணம் என்ன? சாத்தான் அதை எடுத்துக்கிறான். ஏன்னா இவங்க அதை தவறாக அதை யூஸ் பண்ணிட்டதுனால ஜனங்கள்லாம் பெயர்றாங்க, மந்தைகள் செதறிடுது. இப்போ சாத்தானை எடுத்து வைத்து கொண்டார். அது ஒரு கட்டத்தில் பயங்கர வேகமாக பரவி இன்றைக்கும் அது ஓரளவு இருக்கிறது. காரணம் என்ன? அதை சரியானபடி ஹேண்டில் பண்ணாதனால பிசாசு எடுத்துக்கொண்டான் என்று நான் காண்கிறோம். தேவன் சில நன்மைகளை நமக்கு தருகிற பொழுது அது சரியானபடிக்கு நம்ம பயன்படுத்தலைன்னு அது வேற யாருக்கோ போயிடும். சவுலுடைய ராஜ்யபாரம் அவர் தவறானபடிக்கு ஹேண்டில் பண்ணதுனால அது தாவீதுக்கு போச்சு. அவர் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணியிருப்பாருன்னா தாவீதை சீனுக்கே வந்திருக்க மாட்டார். அவர் தவறாக போனதுனால அது தாவீதுக்கு வந்துச்சு. அதே மாதிரி எத்தனையோ பேர் ஆண்டவர் ரீப்ளேஸ் பண்ணுறார். யூதாஸ் போனதுனால அங்கே மத்தியாஸ் வந்தார் என்று நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களில் தவறுகிற பொழுது தேவன் நம்ம கொடுத்தவைகளை சரியானபடிக்கு நாம் ஹேண்டில் பண்ணாவிட்டால் அது அப்படியே நம்முடைய கையிலேருந்து எடுக்கப்பட்டு வேறு யாரோ ஒருவருக்கு செஞ்சுவிடும். தவறான மக்களுடைய கையில் கூட அது போய்விடலாம். எனவே நான் கவனமாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பிரியத்துக்குரியவர்கள், இந்த அருமையான நாளிலும் கூட உங்களுக்காக நான் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நான் எந்த ஊழியக்காரனையும் குறை சொல்ல வரலை. நான் பேதுருவை குறை சொல்றதுக்கு எந்த தகுதியானவும் கிடையாது. ஆனால் இதை அப்படி செய்யாமல் இருந்திருக்கலாம். அந்த அனனிய சப்ராவை கொல்லணுங்கிற அவசியமே இல்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. பிரியத்துக்குரியவர்களே, ஊழியத்துக்கு யாரும் சபிக்கப்பட்டு போகக்கூடாது, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டு தான் போகணும். நாம் ஜெபிக்கலாமா? அப்போ பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட அருமையான சத்தியங்களை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரை, எவ்வளவு நல்ல காரியங்களை அந்த ஆதி அப்போஸ்தலர் செய்தார்கள், எவ்வளவு வல்லமையான ஊழியத்தை செய்தார்கள். ஆனாலும்
ஒரு நாளிலே தன்னை போல பேதுரு அவர் அனனியா இல்லையே சப்பரையா இல்லையேன்னு நினைத்து வருத்தப்பட்டு அவர் செய்த தவறுக்காக அவர்களை சபித்து அவர்கள் மரித்து போனார்கள் என்று காண்கிறோம். ஆண்டவரை வருத்தப்படுகிறோம். ஆண்டவரை தோத்துறோம் ஐயா, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய காரியங்கள் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை புரிந்து கொள்கிறோம். தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட ஊழியங்களுக்கு சென்றேன் சபிக்கப்பட்டேன், ஊழியக்காரனோடு பழகினேன் சபிக்கப்பட்டேன் என்று சொல்லி யாராவது சொல்லி கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களை மன்னித்து ஆண்டவர் அவர்களுக்கு இழந்து போன பழைய மேன்மையை மாட்சிமையை கொடுக்கும்படியாக கெஞ்சுகிறோம். ஏகேசி சபிக்கப்பட்டான் ஆண்டவரை, அவன் பணத்தை திருடினால ஆண்டவரை அவன் சபிக்கப்பட்டான். ஆனால் அனனியா சப்ரா அவன் பணத்தில் கொஞ்சம் பகுதியை கொடுத்தான், கொஞ்சம் பகுதியை கொடுக்கல. ரெண்டையும் மேட்ச் பண்ணவே முடியாது. என் தகப்பனே சோத்திரம் ஐயா, இந்த கேகேசி கூட சாகவில்லை, அவன் தலைமுறை அந்த சாபம் தான் அவன் மேலே வந்துச்சு. ஆனால் இங்கே அனனியா சப்ராவும் தான் பணத்தை கொடுக்கல, அவ்வளோதான். அவங்க திருடலை, ஆனால் அவங்க உடனே மறிச்சு போகிறாங்க. ஸோ இது ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கிருபையின் காலம், புது ஏற்பாட்டின் காலம், கிருபையின் காலம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பின் காலம். இந்த காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கக்கூடாது. என் ஆண்டவரை வியாதியை நீக்குங்க, என்ன வியாதியாக இருந்தாலும் நீக்குங்க. வியாதி மனிதர்களை சிறுமைப்படுத்துகிறது. ஆண்டவர் படுத்த படுக்கையாக இருக்கும்போது கையை பிடிச்சு நடக்கும்போது ஆண்டவரை தோற்ற கால்கள் தடுமாறும் பொழுது அது நகைப்புக்கடமாய் மாறுகிறது. ஒரு பெரிய சாபம், பெரிய பிசாசுடைய கிரியை. ஆண்டவரை சிம்சோனை வெட்கப்படுத்திய பிசாசானவன் இன்றைக்கு ஆண்டவரை கையிலாக கொடுக்க வைத்து தகப்பனை அநேகரை வெட்கப்படுத்துவதை காண்கிறோம். நீங்கள் எப்படியாவது உடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். பழைய பலனை எப்படியாவது தரணும், வாமிட்டு நிற்கணும். ஆண்டவர் தலைச்சுத்து கிறக்கங்கள் நிற்கணும், தானாக நடக்கணும், வேலைக்கு போகணும், நல்லா வேலைகளை செய்யணும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் செய்யணும், ஓடி ஆடணும். தகப்பனை பழைய வாலிபத்தை தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். என் ஆண்டவருக்கு அது அற்பமான காரியம். கட்டிகள் மறையட்டும், நீர் போட்டிருப்பது மறையட்டும், மெலிந்திருப்பவர் நல்ல புஷ்டியை மாறட்டும், தூங்க முடியாதவர்கள் தூங்கட்டும். ஆண்டவர் வேலைக்கு போக முடியாது, படிக்க முடியாதவங்க போக உதவி செய்யுங்க. விபத்தை சந்தித்தவங்க எப்படியாவது பழைய பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு எப்படியாவது ஆண்டவரை வேலையை கொடுங்கப்பா, வருமானத்தை கொடுங்க. வருமானம் இல்லாமல் யாராலே வாழ முடியும் தகப்பனே? பணம் இல்லாமல் யாராலே வாழ முடியும்? கடன் வேண்டாம், வட்டி வேண்டாம், நெருக்கங்கள் வேண்டாம். தேவரீருடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இந்த நாளிலே ஒரு அதிசயம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுற எல்லா நெருக்கடிகளையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம். ஐயா, மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க தகப்பனே. இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். குடும்பத்தில் குழப்பம், பிரச்சனை, நிம்மதி இல்லை, தூங்க முடியல, பிள்ளைகளால் பிரச்சனை, திருமணத்தால் பிரச்சனை, கணவனால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரங்களால் பிரச்சனை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு வருமானமாக இல்லை, எனக்கு திருமணமாகலை, பிள்ளை இல்லை என்று பல காரியங்களால் நிம்மதி இழந்து இருப்பவர்கள் எல்லாம் நிம்மதியாய் வாழும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. இதனாலே அதிசயங்கள் அற்புதங்கள் நடப்பதாக என்று சொல்லி கெஞ்சுகிறோம். தகப்பனே, இது சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. வயதானவர்களை விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி 2 கையால் ஏந்தி கொள்ளுங்கள். அடைக்கலான் குறுகிய முதியோர்கள் தங்க அநேக முதியோர்களை அழைத்துட்டு வாருங்க. ஆண்டவரை, எப்படியாவது ஏழை மக்களுக்காக நாம் கெட்ட போகிற அந்த பெரிய ஆண்டவரை, ஏழை மக்களுக்கான அந்த முதியோர் இல்லத்தை கட்டி முடிக்க உதவி செய்யுங்க. அநாதை இல்லத்தை எழுப்ப உதவி செய்யுங்க. மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவுடைய அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடன் ஜெகிஸ்தா காலங்களில் நிறைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.